பெருங்களத்தூரிலே தென்பத்ரி கஷேத்திரம் என்னும்படியாக இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது. இதிலே ருக்மணி பார்த்தசாரதி பெருமாள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அரவிந்தவல்லி நாயிகா சமேத பத்ரிநாராயண பெருமாள், ஆண்டாள், ஆச்சாரியன் ராமானுஜர், பிராச்சீன ராமர் பட்டாபிஷேகத்திற்கோலத்தோட ராமபெருமான் ராமர், உற்சவர் பத்ரிநாராயணர், உபயநாச்சியார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பத்ரிநாராயணர், அரவிந்தவல்லி தாயார், ஆண்டாள், ஆச்சாரியன் ராமானுஜர் எல்லாரும் எழுதியிருக்கா. இங்கு எல்லா உற்சவங்களும் திவ்யமாக நடந்து கொண்டிருக்கிறது. தனுர் மாதம் தினம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை திருப்பள்ளேச்சி திருப்பாவை சாற்றுமுறை நடைபெறுகிறது. மற்றும் விசேஷ தினங்களில் விசேஷ ஆராதனம் பெருமாளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தை மாதத்திலே தாயாருக்கு 3 வாரம் ஊஞ்சல் உற்சவம் இங்கே நடைபெறும். அதுபோன்றே பங்குனி சிரவணம் பிரதிஷ்டா தினம் சுதர்சன ஹோமம் இங்கு விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரத சப்தமி உற்சவம் நடைபெற உள்ளது. அதில் காத்தால பெருமாளுக்கு சூரிய பிரபை, சாயங்காலம் சந்திரபிரபை 2 வாகனங்கள் பெருமாள் ஏழி அனுகிரகிப்பார். இதுபோன்று திருவாடிப்புறத்திலே ஆண்டாளுடன் பெருமாளுக்கு கல்யாணோற்சவம் நடைபெறும். பங்குனி உத்திரம் உபயநாச்சியாருடன் பெருமாளுக்கு கல்யாணோற்சவம் நடைபெறும். தை மாதத்திலே தாயார் அரவிந்தவல்லி தாயாருடன் பெருமாளுக்கு கல்யாணோற்சவம் நடைபெறும். புரட்டாசி 4 சனிக்கிழமைகளிலும் பார்த்தசாரதி பெருமாளுக்கு விசேஷ சாத்துப்படி, விதவிதமாக சாத்துப்படி அணிவிக்கப்பட்டு விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கேற்றி திருமலையப்பன் சாத்துப்படி அணிவித்து இங்கு திருமலையிலிருந்து பிரசாதம் வரவைக்கப்பட்டு இங்கு பொதுமக்களுக்கு பொது விநியோகம் நடைபெறும். இது போன்ற மகா விசேஷங்கள் எல்லாம் இந்த சிறிய இடமாக இருந்தாலும் இங்கு கீர்த்தி பெரிதாக இந்த பகவானுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பகவானினுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்ரிநாராயண பெருமாள் பத்ரிகாசிரமத்திலிருந்து இங்கு பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். 40 வருடங்களாக இங்கு இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் சுவாமி அவர்கள் இங்கு இந்த சன்னதியிலே தென்பத்ரி கஷேத்திரம் என்று மங்களாசாசனம் செய்தார்கள். அதன் பிறகு இது பத்ரி ஸ்தலமாகவே போற்றப்பட்டு பக்தர்களால் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு இந்த பகவானுடைய பத்ரிநாராயணர், பார்த்தசாரதி, ஆச்சாரிய விக்னேஸ்வர, ஆஞ்சநேய கிருபா கடாட்சத்தை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடியேன் பத்ரிதாசன்.